Hi all, welcome to Maya Voiceover. ஃபைனல் டெஸ்டினேஷன் 2 பார்த்தீங்கன்னா 2003 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் ஆர் கெல்லிஸ். இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் சீரீஸ்லேயே மற்ற ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தோட இந்த படம் லோவாக கலெக்ஷன் ஆன படம். இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிக்கிறாங்க. ஆனால் திரும்பவும் மரணம் அவங்கள துரத்துது. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்த மரணத்தோட டிசைன் பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அந்த ஆக்சிடென்ட்டில் ஃபஸ்ட்டு சாகணுமோ அந்த வருஷப்படி மரணம் அவங்கள துரத்தி கொண்டுட்ருக்கோம். ஆனால் இந்த படத்தில் ஹீரோயினோட இல்யூஷனில் யாரெல்லாம் அந்த ஆக்சிடென்ட்டில் கடைசியாக செத்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த மரணம் துரத்தி வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மரணம் ஏன் இவங்களை ரிவர்ஸ் பேட்டர்னில் துரத்திட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் என்ன லிங்க், அதே மாதிரி இந்த எல்லாத்தையுமே முறியடிச்சு இவங்க எல்லாருமே தப்பிச்சாங்களா இல்லையான்ற சொல்கிற படம் தான் ஃபைனல் டெஸ்டினேஷன் 2. இப்போ படத்தோட கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி அதை ஆல் போட்டிங்கன்னா அடுத்தடுத்து வர படங்களை உங்களுக்கு அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு டிவி ப்ரோக்ராமில் ஒருத்தர் பேசுகிறத காமிச்சிருக்காங்க. அந்த பேசுகிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாளையோடு சேர்த்து ஒரு வருஷம் ஆகும்போது அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகி அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இன்சிடென்ட்டை சொல்லிட்டு இருக்காரு. அந்த ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயினோட ரூமை காமிக்கிறாங்க. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது ஏதோ ஒரு வாய்ஸ் அவங்க நேமை சொல்லி கூப்பிட்றதுன்னு அவங்க டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின், பேர் கிம்பர்லி. ஸோ அடுத்த சீன்லேயே ஹீரோயின் ரோட் ட்ரிப் போகிறதுக்காண்டி கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் அவங்க அப்பாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பார்த்து நல்லா பத்திரமா போயிட்டு வந்துருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இங்கே அவங்க கிளம்பி போன இடத்த காமிக்கிறாங்க. அவங்க அந்த கிளம்பி போன கார்லேருந்து ஆயில் கொட்டி இருக்கிறத காமிக்கிறாங்க. அது அவங்க அப்பா பார்க்குறாரு. ஸோ அடுத்த ஒரு பெரிய கட்டையெல்லாம் ஏற்றிட்டு போகிற ட்ரக்குக்கு பின்னாடி போயிட்டுருக்கு. இப்போ அந்த போலீஸ்காரர் காரில் ஒரு காஃபி இருக்கும். அந்த காஃபி வந்து அது தெரியாமல் கீழே கொட்டவும் அது என்னென்னு எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே முன்னாடி போன அந்த ட்ரக்லேருந்து அந்த கட்டைங்க அந்த சங்கிலியிலேருந்து அருந்து விழவும் ஒவ்வொரு பேசுகிட்டு அந்த வண்டியிலேருந்து கீழே இறங்க மேடம் அப்படின்னு சொல்லி அவருங்க இறங்க சொல்கிறாங்க. அப்போ பின்னாடி காரில் இருக்கவங்க எல்லாருமே ஹார்ன் அடிச்சு கத்திட்டு இருக்காங்க. ஸோ இங்கே கத்திட்டு இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே தான் இந்த ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்ச கேரக்டர்ஸ். அதே மாதிரி இந்த படத்தில் நமக்கு அடுத்து இவங்களுக்கு என்ன ஆக போகுதுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே ஹீரோயின் போலீஸ்காரங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே ஒரு ட்ரக்கு கிராஸ் ஆகுது. அந்த ட்ரக்கை பார்த்த ஹீரோயின் போலீஸ்காரங்கிட்ட சொல்றா, இந்த மாதிரி இந்த ட்ரக்கு தான் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு மெயின் காரணமே, அந்த ட்ரக்கு நிப்பாட்டுங்கன்னு கத்துறா. ஆனால் போலீஸ்காரர் வந்து கிம்பர்லியை சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போதே அங்கே ட்ரக் ஆக்சிடென்ட் ஆகுது. உடனே இங்கே எல்லாருமே பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடாங்க. காரில் இருக்க கிம்பர்லியோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. இப்படி கிட்ட கிம்பர்லி பயங்கரமாக கதறி அழுகிறா. இப்போ அடுத்த சீனில் வழக்கம் போல் நம்ம போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்கே அந்த ஆக்சிடென்ட்டில் தப்பிச்ச போலீஸ்காரர் வந்து இன்னொரு போலீஸ்கார்ட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இவன் மட்டும் எங்களை காப்பாற்றலைன்னா நாங்கள் செத்தே போயிருப்போம், ரொம்ப லக்கியாக நாங்கள் தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள் எல்லாருமே லக்கி தானே. ஸோ இந்த போலீஸ்காரர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவரோட நேம் வந்து தாமஸ். இனிமேல் இவரை தாமஸ்னே நம்ம கூப்பிடுவோம். ஸோ இப்போ கிம்பர்லி அந்த ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்ச சில பேரும் ஒரு ரூமில் இருக்காங்க. அப்போது நம்ம தாமஸ் உள்ள வந்து கிம்பர்லி கேட்குறாரு, இந்த மாதிரி எப்படி உனக்கு அந்த ஆக்சிடென்ட் தெரிஞ்சு அப்படின்னு. உடனே கிம்பர்லி சொல்கிறா, இந்த மாதிரி இந்த ஆக்சிடென்ட் இருந்தேன், நானும் இறந்தேன், அந்த இடத்த நான் அப்படியே ஃபுல்லா உணர்ந்து நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போதே திடீர்னு அவன்ல ஒரு சவுண்ட் கேட்கவும் அவன் பக்கத்தில் போய் பார்க்குறான். அவன் திடீர்னு வெடிக்கவும் அந்த மோதிரம் சிங்குக்குள்ளே கீழே விழுந்துடுது. இப்போ இந்த சிங்கில் விழுந்த மோதிரத்தை எடுக்கலான்னு அவன் கை விட்டு எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கையும் மாட்டிக்குது. அதே டைமில் இங்கே அடுப்பில் வச்சிருந்த பேனும் தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஸ்டக்காயின் திருப்பி நின்றுடுது. டக்குன்னு ஏணி வந்து அவன் கண்ணுக்குள்ளே சொருகிடுது. அவ்வளோதான், இப்போ ஆக்சிடென்ட் தப்பிச்ச ஃபர்ஸ்ட் ஆள் காலி. இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க இருக்காரு. அதே மாதிரி கடைசி எல்லாம் தப்பிச்சாங்கன்றது மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை அந்த ஆக்சிடென்ட் தப்பிச்சவங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆக்சிடென்டோட என் நியூஸில் இவங்க கூட தப்பிச்ச ஒரு ஆள் வந்து கொடூரமாக இறந்துருக்கான்றதை காமிக்கவும் இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பயந்து நியூஸில் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு இருந்த நம்ம ஹீரோயின் கிம்பர்லி நேராக அந்த ஃப்ளைட் கிராஷ்லேருந்து தப்பிச்ச ஒரே ஒரு ஆளை பார்க்க போகிறாங்க. அது யாருன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஹீரோயின். இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷனில் இருக்காங்க. அவங்களே தனிமைப்படுத்திக்கிட்டு யாரையும் பார்க்க விடாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிம்பர்லி கிளியரோட ரூம்குள்ள போய் பேசலான்னு பார்க்குறப்போ அவங்க அங்கே கிளியர் வந்து பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் ஒட்டி வைக்கிறத பார்க்குறாங்க. அதே மாதிரி கிளியருமே இவங்ககிட்ட இருந்து ரொம்ப தள்ளி ஒரு கார்னரில் நிற்கிறத பார்க்குறாங்க. இவங்க பக்கத்தில் போய் பேசலான்னு போகிறப்ப கிளியர் சொல்கிறாங்க, இல்லை நீ எதுனாலுமே அங்கேருந்தே பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே அந்த ஆக்சிடென்ட்டும் அவங்க எப்படி தப்பிச்சாங்கன்றத பற்றியும் பேசிட்டு இருக்கும்போதே ஃபர்ஸ்ட் பார்ட் ஹீரோயின் சொல்கிறா, நீ என்னதான் அவங்களை காப்பாற்றினாலுமே அவங்க எப்படியும் டெத் லிஸ்ட் படி அவங்க வரிசையாக செத்து தான் போவாங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே கிம்பர்லியும் சொல்கிறா, அப்படி சாகணும்னா நான் தான் ஃபஸ்ட்டு செத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நல்லா யோசிப்பா, அந்த டைம்ல உன்னை யாராவது காப்பாத்திருக்கணும் அப்படின்னு கிளியர் கேட்கவும் கிம்பர்லியும் ஆமா என்ன அந்த போலீஸ் காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்றா. இப்போ கிளியர் கிம்பர்லி கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி நீ எப்படி அந்த உன்னோட விஷுவலில் பார்த்தியோ அவங்க எல்லாருமே எப்படி வரிசையாக செத்தாங்களோ அவங்க அதே மாதிரி இப்போது வரிசையாக சாவாங்க.
இதை கேட்ட கிம்பர்லி உடனே கிளியர்ட்ட சொல்றா, இந்த மாதிரி வரிசையா சாவுன்னா ஃபர்ஸ்ட் என்னோட விஷுவல்ல அந்த அம்மாவும் அந்த பையனும் தான் செத்துருக்கணும், ஆனா இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் செத்துருக்காங்க, நாங்க தான் அது கடைசியா செத்தது அப்படின்னு சொல்லவும் கிளியர் குழம்பி போய் நின்னுக்கிட்டே இது ரிவர்ஸ்ல நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னு அந்த டிசிஷனை யோசிக்கும் போதே கிம்பர்லி ஹெல்ப் கேட்கிறா திருப்பியும். இதை கேட்ட கிளியர் உடனே உனக்கு ஏதாவது சயின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சா அது எல்லாமே ஒன்று மரணத்துலேருந்து தப்பிக்கிற அறிகுறியாக இருக்கும், இல்லை மரணம் ஒன்று நெருங்கிட்டு இருக்க அறிகுறியாக இருக்கும், அதை எல்லாத்தையுமே க்ளோஸாக வாட்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. ஸோ கிம்பர்லி கிளியர்ட்ட நீயும் வெளியில் வந்து எங்களுக்காண்டி ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே அதுக்கு கிளியர் போகிறதுக்கு மறுத்துடுறா. உடனே கிம்பர்லி அவளை திட்டிட்டு அப்படியே வெளியில் வந்துடுறா. ஸோ கிம்பர்லி வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே தாமஸ் வெயிட் பண்ணியிருக்கான் கிம்பர்லிக்காண்டி. தாமஸ் கிம்பர்லிகிட்ட சொல்லியிருக்கான், இந்த மாதிரி ஃப்ளைட் கிராஷை பற்றி நான் ஃபுல்லாக நான் நெட்டில் தான் பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கும் போதே பார்க்குறா. இதை பார்த்துட்டு தாமஸ்ட்டை கேட்குறா, நீ அந்த புறக்கூட்டத்தை பார்த்தியா அப்படின்னு. இல்லையே நான் எதுவும் பார்க்கலையே அப்படின்றப்போ, ஸோ இதெல்லாம் தான் சயின்ஸு, அடுத்து யார் சாக போகிறா அப்படின்ற மாதிரி அவள் யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ இது பேக்வர்ட்ஸில் போகுதுன்னா இப்போ நமக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு பார்க்குறப்போ அந்த பையனும் அவங்க அம்மாவும் தான் சாக போகிறாங்க. ஸோ அவங்கள நம்ம வார்ன் பண்ணணும்னு சொல்லி கிளம்புறாங்க. இதே டைமில் இங்கே கிளியரையும் காமிக்கிறாங்க. கிளியரும் ஏதோ யோசிச்சுட்டே இருக்கா. ஸோ நம்ம இங்கே இருந்து என்ன பிரயோஜனம், நம்மளும் வெளியில் போகலான்ற மாதிரி அவள் கையில் கட்டி இந்த பேண்டை கழட்டுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே அடுத்த சீனில் நோராவையும் டிம்மையும் காமிக்கிறாங்க. டிம் வந்து டென்டிஸ்ட்டை வந்து அவனோட பல்ல காமிக்காண்டி வந்திருக்கான். அப்போது அந்த டென்டிஸ்ட் கேட்குறாரு நேற்று ஏன் வரல அப்படின்னு. அப்போது டிம் சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டில் மாட்டேன், இவனால் எந்திரிக்கவும் முடியல, கொஞ்சம் ரொம்ப மயக்க நிலைமையில வேற இருக்கான், மூச்சு விடவும் ரொம்ப திணறிட்டு இருக்கான். அப்போது அங்கே வந்த நர்ஸ் அவன் வாயில் இருக்க பொம்மையை பார்த்துட்டு டக்குன்னு எடுத்துறாங்க. இவனும் கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு ஈஸியாகிடுது. ஸோ ஒரு வழியாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு டிம்மும் அவங்க அம்மாவும் வெளியில் வராங்க. அதே மாதிரி இங்கே எல்லாத்தையுமே விசாரிச்சு கிம்பர்லியும் தாமஸும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துருக்காங்க. இங்கே வெளியில் நின்றுட்டு இருக்க டீம் அங்கே ஒரு இடத்துல புறாக்களாக நிற்கிறத பார்த்துட்டு அந்த புறாக்களை துரத்தி விட அங்கே போய் ஜாலியாக விளையாடுறதுக்கு போகிறான். அப்போ அங்கே ஓடி வந்துட்டு இருக்க தாமஸும் கிம்பர்லியும் அங்கே புறா பக்கத்தில் போகாதன்ற மாதிரி கத்த கிம்பர்லியும் தாமஸும் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ்க்கு வர சொல்லியிருப்பாங்க. அந்த பிளேஸ்க்கு இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி இருக்கும்போது அப்போ கிளியரும் வந்து ஜாயின் பண்ணிடுறான். அப்போது கிளியர் சொல்கிறா, இவங்க எல்லாத்தையுமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் முக்கியமான ஆளை நம்ம பார்க்கணும், அவரை பார்த்த பிறகு நம்ம அவங்கள பார்க்க போகலாம், ஏன்னா அவருக்கு தான் இந்த டெத்தை பற்றின விஷயங்கள் நிறையா தெரியும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ இவங்க 3 பேருமே வில்லியமை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ கிளியர் கேட்குறா வில்லியம்கிட்ட, இந்த மாதிரி நீ எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு, நாங்கள் எப்படியாவது இதுலேருந்து நாங்கள் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வில்லியம் சொல்கிறான், டெத்தை யாருனாலையும் சீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ கிளியர் வில்லியம்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி நானும் அலெக்ஸும் எவ்வளோ தூரம் டெத்தை சீட் பண்ணியிருக்கோன்றது உனக்கு நல்லாவே தெரியும், இப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கா. அப்போ வில்லியம் ஒரு நக்கல் சிரிப்போட கிளம்பி எப்படி தப்பிக்கலாம்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு ட்ரை பண்ணுவோம்ல அப்படின்ற மாதிரி கேட்கவும் வில்லியம் சொல்கிறான், ஒரு புதிய பிறப்பால் மட்டும்தான் ஒரு இறப்பை நம்மளால் தோற்கடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது எல்லாத்தையுமே கேட்டு குழம்பி போய் நிற்கிறாங்க எல்லாருமே. அப்போ வில்லியம் சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு பிறப்புன்னு இருந்தால் ஒரு இறப்பு இருக்கும், ஒரு இறப்புன்னு இருந்தால் ஒரு பிறப்பு இருக்கும், இப்படி தான் நம்மளோட லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகுது இந்த உலகம். ஸோ இதையெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி அதோட சயின்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சி உங்களால் உங்கள் விதியை மாற்றி எழுத முடியுமான்னு ட்ரை பண்ணி பாரு கிம்பர்லி அப்படின்னு வில்லியம் சொல்லவும் கிம்பர்லி உடனே பார்த்து கேட்குறா, என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு. அதுக்கு நக்கலா வில்லியம் ஒரு தெரிக்கிறான். இப்போ அடுத்த சீனில் ஒரு பெட்ரோல் பல்கில் இவங்க எல்லாமே நின்று பேசியிருக்கும்போது திடீர்னு கிம்பர்லிக்கு இன்னொரு இல்யூஷன் வருது. அதாவது எப்படின்னா ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு வேன் போய் விழுகிற மாதிரி கிம்பர்லிக்கு தெரிய வருது. இதை கிளியர் கேட்கும் கிம்பர்லியும் சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு ஒயிட் வேனில் ஒரு லேடி வந்து அந்த தண்ணிக்குள்ளே விழுகிற மாதிரி எனக்கு திருப்பி இல்யூஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே அங்கே அந்த போலீஸ்காரன் அன்னைக்கு ஆக்சிடென்ட்டில் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி தான் அந்த ஒயிட் வேனை ஓட்டிட்டு வந்த மாதிரியும் அதை நான் பார்த்தேன்ற மாதிரியும் சொல்கிறான். ஸோ இவங்க எல்லாருமே அந்த ஒயிட் வேனை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த லேடி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கவும் நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் போலீஸ்காரன் தானே, நான் என்னோட ஸ்டேஷனில் இருக்க ரெக்கார்டை வச்சு அந்த அம்மாவை எப்படி கண்டுபிடிச்சலான்னு அவங்க ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸோ இப்போது இவங்க ஸ்டேஷனில் அந்த சிசிடிவி கேமராவை பார்த்து அந்த ஒயிட் வேனோட நம்பரை பார்த்துட்டு மற்ற ஸ்டேஷன் எல்லாத்துக்குமே அலர்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி இந்த வேன் எங்கே இருந்தாலுமே அது அந்த லேடியும் அந்த வேனையும் அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அடுத்த சீன்லேயே இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல மீட் பண்ணலான்றதுக்காண்டி அவங்க எல்லாத்தையுமே வர சொல்லியிருப்பாங்க. அப்போது நம்ம போதக்கை அந்த லிஃப்ட்டில் ஏறும்போது அந்த லிஃப்ட் ஒழுங்காக ஒர்க் ஆகாத காமிப்பானுங்க. அதேமாதிரி நம்ம லிஃப்ட்டில் இருக்கும்போதே ஒரு மியூசிக் ஓடும். அந்த மியூசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அலைக் கேட்டுட்டு இருக்க மியூசிக் தான் இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கோம். இப்போ இவங்க எல்லாருமே அந்த வீட்டில் உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போது கிளியரும் கிம்பர்லியும் சொல்கிறாங்க, இவங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சயின்ஸ் தெரிஞ்சால் கூட கண்டிப்பாக எல்லாத்தையுமே சொல்லுங்கள், அடுத்து யார் என்னன்றதை பற்றி பேசியிருக்காங்க. ஏன்னா கடைசியாக இறந்தது பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட பையன் தான் இறந்துருப்பாங்க. ஸோ அடுத்தது அந்த அம்மா தான் நினச்சிட்டு எல்லாருமே இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அடுத்து நான் தான் அப்படின்ற மாதிரி. அப்போ கிளியர் வந்து சொல்லுவா, இல்லை இனிமேல் யாரும் சாகக்கூடாது,
அதுக்கு தான் இப்போ இந்த மீட்டிங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு வாக்கி டாக்கி மாதிரி கையில் கொடுக்குறா. ஸோ இதெல்லாம் கேட்டு நம்ம பைக் ரைடர் வந்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு இதுலலாம் இஷ்டம் இல்லை, என்னோட லைஃப் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, அதனால் நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லி அவனும் கிளம்பிட்டு இருக்கான். அதேமாதிரி பையனோட அம்மாவும் கிளம்புறாங்க. இந்த மாதிரி எனக்கு சாகரை பற்றி பயமே இல்லை, எனக்கு அந்த பயம்லாம் விட்டு போச்சு. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டும் 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்களாம். அதே மாதிரி பையனும் இப்போ இறந்துட்டான். இப்போ எனக்குன்னு யாரும் இல்லை, இப்போ எனக்கு அந்த சாவை பற்றி கவலை இல்லைன்ட்டு அவங்களும் அந்த மீட்டிங்லேருந்து கிளம்புறாங்க. அதே டைமில் இங்கே வெளியில் காமிக்கிறாங்க, இங்கே அந்த ப்ரெக்னென்ட் லேடியும் ஒயிட் மேனையும் இங்கே போலீஸ் வச்சுறாங்க. இப்போ இங்கே வந்து பைக் ரைடர் கிளம்பி போகும்போது தாமஸ் வந்து பைக் ரைடர்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நீ நம்மளனாலும் பரவாயில்ல, இந்த வாக்கி டாக்கி வந்து போகும்போது அப்படியே அந்த நோராட்டை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இங்கே நம்ம போதக்கை அவனோட திங்ஸை ஒரு கப்போர்டில் வைக்கிறதுக்காண்டி பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அவன் பயந்து தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போது மெதுவாக வைக்கும்போது அங்கே இருக்க திங்ஸ் எல்லாமே கீழே விழுந்து ஒரு நிழலில் கொக்கி ஆடுற மாதிரியே பார்க்குறான். அந்த கொக்கியும் ஒரு மனுஷன் கையில் இருக்க மாதிரியே பார்த்துட்டு அவன் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு ஒரு சைன் மாதிரி தெரியுது, இந்த மாதிரி ஒரு மனுஷன் கையில் கொக்கியிலோடு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு அவன் சொல்லவும் கிளியர் வேமா அந்த 2 பேர் வெளியில் போனவங்களை வான் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கா. இங்கே நோராவும் பைக் ரைடும் லிஃப்ட்டில் போயிருக்காங்க. அவங்க 2 பேர் பின்னாடியும் ஒரு ஆள் பாக்ஸ் ஃபுல்லாக பொம்மை கைகளை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ நோரா கால் பண்ணி, இந்த மாதிரி ஒரு கொக்கி மனுஷனால தான் உங்களுக்கு சாவும் அப்படின்னு சொல்கிறான். அந்த டைம் நோராவோட முடி பின்னாடி அந்த ஆள் வச்சிருக்க பாக்ஸில் இருக்க கையோட கொக்கியில் மாட்டிக்குது. இதனால நோரா பயந்த ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறா. அங்கே இருக்க பைக் ரைடும் எவ்வளோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவங்க அந்த இழுக்கிறனால முடியை எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஃப்ளோர் வந்தோடனே லிஃப்டோட கதவு திறக்கும். அவங்க வேகமாக வெளியில் போக பார்க்குறாங்க. ஆனால் அந்த லிஃப்ட் ஏற்கனவே ஃபால்ட்டுனால டக்குன்னு திருப்பி மூடிக்குது. அதே மாதிரி அவங்க முடியும் அந்த கொக்கியில தான் மாட்டியிருக்கு. இப்போ லிஃப்ட் திரும்பி மேலே போக ஆரம்பிக்குது. நோரோட கழுத்து அந்த லிஃப்ட்டுக்கு நடுவில் மாட்டினால அவங்க உள்ளேயும் போக முடியாமல் வெளியும் போக முடியாமல் நடுவிலேயே மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதையும் பார்த்தா நம்ம ஹீரோ லோடரில் தான் இருக்குது. இப்போ எல்லாருமே அவனை ஆச்சரியமாக பார்க்கும்போது கிளியர் வந்து சொல்கிறா, இப்போ இது இவனோட டர்ன் கிடையாது, அதனால தான் இவன் சாகலை அப்படின்னு சொல்கிறா. இப்போ போலீஸ்க்கு அந்த ப்ரெக்னென்ட் லேடி எங்கே இருக்காங்கன்னு அந்த இன்ஃபர்மேஷன் வந்தோடனே இவங்க எல்லாருமே அந்த லேடியை பார்க்குறதுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதே டைமில் அந்த ப்ரெக்னென்ட் லேடி வந்து அந்த ஸ்டேஷனில் இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து பனிக்கூடம் அடைஞ்சிருது. ஸோ இதை அங்கே இருக்க போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. போலீஸ் சொல்கிறாங்க, என்கிட்ட வண்டி எதுவும் இல்லை, நான் பேக்கப்க்கு ஆளை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி வாக்கி டாக்கியில் பேசிட்டு இருக்கும்போதே அந்த ப்ரெக்னென்ட் லேடி சொல்கிறாங்க, என்னோட வேன் எடுத்துகிட்டு போகலாம் வேமா வா அப்படின்றோடனே இவங்க 2 பேருமே வேன் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே காரில் வந்துட்டு இருக்கும்போது நம்ம பைக் ரைடர் சொல்கிறான், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, நான் டெத்தை சீட் பண்ணது எனக்கு இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ கிளியர் கிம்பர்லிட்ட கேட்குறா, உனக்கு என்னாச்சு சொல்லுன்னொன்னே அவளும் ஒரு விஷயத்த சொல்கிறா. ஸோ இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இறந்து போனவங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள லிங்கை சொல்லுது. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வர ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் அந்த தப்பிச்ச 7 பேருமே தப்பிக்காமல் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்லேயே இறந்துருந்தாங்கன்னா இவங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் டைம் டெத்தை சீட் பண்ணணும்னு சொன்னப்பயே இவங்களும் இறந்துருப்பாங்க. ஸோ இந்த லூப் ஹோலை க்ளோஸ் பண்ண தான் இந்த டெத்தோட டிசைனே ரிவர்ஸ் பேட்டர்னில் வந்திருக்கு அப்படின்னு கிளியர் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. இப்படி இவங்க பேசி போயிட்டு இருக்கும்போதே இவங்க காரோட டயர் வெடிச்சு கார் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு இருக்கு. அப்போ ஆப்போசிட்ல ஒயிட் வேன் வரதை பார்த்துட்டு பாமுக்கில் வண்டியை விட்டு அங்கே வைக்கோல் எல்லாத்தையுமே ஏற்றி பயங்கரமாக கண்ட்ரோல் இல்லாமல் வண்டி ஒரு பைப்பில் போய் இடிச்சு நிற்கும். அப்போ அங்கே காருக்குள்ளே எல்லாருமே ஓகேவான் அப்படின்னு போலீஸ் கேட்டுட்டு இருக்கும்போதே நம்ம பைக் ரைடருக்கு அடிபட்டுருக்கிறது தெரிய வரும். அதே மாதிரி இங்கே சிகரெட் லேடிக்கும் அவங்க உட்காந்துருக்க சீட்டில் அந்த பைப்பு பின்னாடி இருந்து குத்துனதில் கரெக்டாக அவங்க புழனிக்கு நேரம் வந்து நிற்கும். ஆனால் அவங்க இதில் ஒன்றும் ஆயிருக்காது. ஆனால் அவங்க காலு கீழே ஒரு பெரிய கட்டை மாட்டிக்கிட்டு இருக்கும். அதை எடுக்க முடியாமல் அவங்க கத்திட்டு இருப்பாங்க. ஸோ அதே டைமில் அந்த பக்கம் போன ஒயிட் பேனை காப்பாங்க. அந்த ஒயிட் பேனில் நம்ம ப்ரெக்னென்ட் லேடியும் போலீஸ்காரங்க இருப்பாங்க. ஆனால் நல்ல வேலையாக அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது. அப்போ அந்த போலீஸ் வந்து என்ன சொல்லுவானா, நான் போய் அவங்கள காப்பாற்ற போகிறேன்னு சொல்லுவான். ஆனால் அந்த ப்ரெக்னென்ட் லேடி சொல்லுவாங்க, இல்லை நம்ம போகணும், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், உனக்கு இந்த அர்ஜென்ட் புரியலையா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அப்போ அந்த டைமில் ஒரு கார் அவங்கள காப்பாற்ற போகும். உடனே அந்த ப்ரெக்னென்ட் லேடி சொல்லுவா, இந்த மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போவோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிடறாங்க. ஸோ இங்கே பைக் ரைடருக்கு லங்ஸில் அடிபட்டுக்கனால மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அதே டைமில் நம்ம சிகரெட் லேடி அங்கே இருக்க சின்ன பையனை கூப்பிட்றாங்க, டேய் தம்பி இங்கே வாடா அப்படின்னு. அவனும் வரான். அவன்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி கீழே பெட்ரோல் டேங்க் எதுவும் உடஞ்சிருக்கா பாருன்னு கேட்குறாங்க. அவனும் அதை பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்ட்டு அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அந்த டைமில் போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அப்போ அந்த ஆம்புலன்ஸில் நம்ம பைக் ரைடர் ஏற்றி விடுறாங்க. அப்போது ஆம்புலன்ஸ் போகிறத அந்த சின்ன ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த வேனை நிப்பாட்டுறதுல ஒரு கூர்மையான கல் இருக்கும். அந்த கல் வந்து அந்த வேனோட பெட்ரோல் டேங்கை உடைச்சு அதுலேருந்து பெட்ரோல் கீழே சிந்திட்டு இருக்கும். இப்போ நம்ம ஹீரோக்கு கால் வந்திருக்கு, இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் லேடியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்களாம், இப்போ டெலிவரி பண்ண போகிறாங்களா, வேகமாக நம்ம ஹாஸ்பிட்டலில் போகணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின்ட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் சிகரெட் லேடி என்ன செய்யறது அப்படின்னு கேட்கவும் நம்ம கிளியர் போய் நான் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு அவள் போய் சொல்லிட்டு வருவா. உடனே அந்த சிகரெட் லேடியும் ஒன்றும் பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ அங்கே சிந்தர பெட்ரோலும்
மட்டும் ஒரு பைப் வழியா வரதை காமிச்சிட்டு இருப்பாங்க. அதே டைம்ல அந்த சிகரெட் லேடி காலில் இருக்க கட்டையை எடுக்கிறதுக்கு அந்த மரம் இருக்கிற மிஷினை வச்சு எடுக்க ட்ரை பண்ணும்போது இந்த காரில் இருக்க ஏர் பலூன் ஓப்பன் ஆகி அந்த பின்னாடி இருக்க பைப் குத்தி அவங்க இறந்துருவாங்க. அப்போ அவங்க பிடிச்சிருந்த சிகரெட்டும் கீழே விழுகவும் அது அந்த காத்துல உருண்டு போய் லீக் ஆகிட்டு இருக்க பெட்ரோல்ல பட்டு அது தீப்பிடிச்சு இந்த பெட்ரோல் டேங்க் ஓட்டையான அந்த வேன்ல பட்டு அந்த வேன் வெடிக்கவும் பக்கத்துல இந்த ஃபென்ஸ் வெடிச்சு நேரா நம்ம போதகைய 3 பாட்டா கிழிச்சு எரிஞ்சிருது. இப்போ போலீஸ், கிம்பர்லி, கிளியரும் 3 பேருமே அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போதே கிம்பர்லிக்கு திருப்பியும் ஒரு இல்யூஷன் வருது. அது என்னன்னு அவங்க 2 பேருமே கேட்கவும் கிம்பர்லி சொல்றா, இந்த மாதிரி எனக்கு ஒரு டாக்டரோட நேம் தான் தெரியுது, அந்த டாக்டர் நேம் வந்து கலார்ஜியன் தெரியுது, எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் வந்து நம்ம பிரெக்னென்ட் லேடியை கொல்ல போறாங்க, ஸோ வேமா போகணுன்ட்டு அவங்க வேமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. இங்கே அந்த பிரெக்னென்ட் லேடியை காமிக்கிறாங்க. அந்த பிரெக்னென்ட் லேடிக்கு வந்து பிரசவம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே டைம்ல அதே ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே வந்து நம்ம பைக் ரைடரை காமிக்கிறாங்க. அந்த பைக் ரைடருக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்கும் போது திடீர்னு அந்த ஆக்சிஜன் சப்போர்ட் எல்லாமே ஸ்டாப் ஆகுது. அந்த பைக் ரைடர்னால எதுவும் பேசவும் முடியல, எதுவும் ஹெல்ப்னு சொல்லவும் முடியல. அதே டைம்ல இந்த பக்கம் பிரெக்னென்ட் லேடிக்கு பிரசவமும் பயங்கர கிரிட்டிக்கல் ஆயிருக்கு. ஸோ உடனே அவங்க டாக்டர் கலார்ஜியனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிசேரியன் பண்ணணும், வேமா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கலார்ஜியன் டாக்டர் வந்து ஆபரேஷன் தியேட்டர் போறதுக்குள்ளேயே வந்து கிம்பர்லியும் போலீஸும் அந்த டாக்டரை நடுவுலயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம கிளியரும் பைக் ரைடரை பார்க்கறதுக்கு உள்ள போயிருக்காங்க. இப்போ கிம்பர்லியும் போலீஸும் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள வந்துட்டு குழந்தைக்கு என்னாச்சு, குழந்தை பிறந்துச்சான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அதே டைம்லயே குழந்தையும் பிறக்குது, இவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அதே டைம்ல நம்ம பைக் ரைடருக்கு வருத்தப்பட வேணாம், குழந்தை பிறந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே 3 பேருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைம்லயே வந்து கிம்பர்லிக்கு இன்னொரு இல்யூஷன் வருது. அது என்னன்னு இவங்க 2 பேருமே கேட்கும்போது கிம்பர்லி சொல்றா, இந்த மாதிரி பிரெக்னென்ட் லேடிக்கும் நம்ம ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, பிரெக்னென்ட் லேடி அந்த ஆக்சிடென்ட்லயே சம்மந்தப்படல அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ இவங்க 2 பேருமே கேட்குறாங்க, அப்போ அந்த லேக்கோட இல்யூஷன் யாரோடது அப்படின்னு கேட்கவும் திரும்பவும் அந்த இல்யூஷன் இவளுக்கு வரவும் அவ சொல்றா, அந்த வேன் ஓட்டிட்டு போனவங்க கை வந்து ரொம்ப ரத்தமா இருந்துச்சு அப்படின்னு. உடனே கிளியர் நம்ம பைக் ரைடரை ஞாபகப்படுத்திட்டு அவனோட ரூமுக்கு போறாங்க. அப்போ அங்க கிளியர் பைக் ரைடரை பார்த்துட்டு அந்த கதவை திறக்க போறாங்க. அப்போ அந்த ரூம்ல ஆக்சிஜன் கை ஃபுல்லாமே ரத்தமா இருக்கு. இப்பதான் அவளுக்கு தெரிய வருது அந்த வேனை ஓட்டி போனது நான் தான். அப்போ அந்த வேன் எங்க இருக்குன்னு பாக்குறப்ப அந்த டைம்லயே ஒரு ஆம்புலன்ஸ் வேன் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வெளியில வந்து நிப்பாட்டுறாங்க. ஸோ இவளுக்கு அப்பதான் புரியுது. உடனே நம்ம போலீஸ் காதல வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நான் வந்து லேக்ல விழுந்து சாக போறேன், அப்போ அந்த டைம்ல வந்து நீ தான் என்னை வந்து காப்பாற்றணும், அப்பதான் நான் செத்து பழச்சாதான் இதுக்கு ஒரு தீர்வு ஆகும்ட்டு அவங்க வேன் எடுத்துட்டு போறாங்க. பின்னாடியே நம்ம போலீஸும் ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. இப்போ கிம்பர்லி வேனோட லேக்குள்ள மூழ்கிடுறாங்க. அது மூழ்கி ஃபுல்லா உள்ள போயிடுறாங்க. அப்போ அவங்களால மூச்சு விட முடியாம கொஞ்சம் திணறிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைம்ல நம்ம போலீஸ்காரரும் உள்ள வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைம்ல அவங்க பாக்குறாங்க. அப்படி அவங்க பார்த்துக்கிட்டே அவங்க கண்ணை மூடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதா சீக்கிரம் தெரியாம ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு கிம்பர்லியும் போலீஸையும் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஒரு பீப்புள் இவங்களை காப்பாத்திருப்பாங்களா, அந்த பீப்புள் வந்து இவங்களை சாப்பிட்றதுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்க சின்ன பையன் வந்து அவங்க அப்பாட சொல்லுவான், இந்த மாதிரி நானும் ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சேன்னு சொல்லுங்கப்பா இவங்ககிட்ட அப்படின்னு. உடனே கிம்பர்லியும் ஹீரோவும் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட, நான் எல்லாத்தையுமே சொல்லிக்கிறேன், நீ போய் பார்பிக்யூ எடுத்துட்டு வா அப்படின்ட்டு ஹீரோட்டையும் கிம்பர்லிட்டையும் சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ ஒரு நியூஸ் வேன் வந்து அந்த நியூஸ் வேன்லயே என் பையன் அடிபட்டு செத்துருக்க வேண்டியது, அன்னைக்கு உங்க கூட வந்த ஒருத்தர் தான் என் பையனை காப்பாத்தினாரு, அதான் நம்ம போதகை. உடனே இவங்க 2 பேருமே அந்த பையனை பாக்குறாங்க. பார்பிக்யூ எடுக்க போன பையன் பார்பிக்யூ மிஷின் வெடிச்சு அவன் உடம்பு செதறி அவனோட கை வந்து இங்க சாப்பிட்டுட்டு இருக்கவங்க அவங்க அம்மா தட்டிலே வந்து விழுகுது. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க எல்லாருமே மரணத்தை சீட் பண்ணிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மரணம் திரும்பி இவங்களை தொடர்ந்து தான் இருக்குன்ற மாதிரி உங்க எல்லாத்துக்குமே எண்டு உண்டு, ஆனா மரணத்துக்கு எண்டே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவ்வளவுதான் காய்ஸ். இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னும் 3 பாட்டுக்கு இந்த 3 பாட்டுமே வித்தியாசமா இருந்தாலுமே இதே கான்செப்ட் தான் இருக்கும். ஆனா அதோட விஷுவல் எஃபெக்ட் மட்டும் தான் கொஞ்சம் மாறி இருக்கும். அதே மாதிரி அவங்க சாகுற விதம் தான் மாறி இருக்கும். ஸோ அடுத்த 3 பாட்டும் கன்யூஸா போகணுன்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 10 இல்ல 15 பேர் மேல கேட்டீங்கன்னா நான் திருப்பி அந்த 3 பாட்டையும் போடுறேன். அப்படி இல்லைன்னா வேற படத்துக்கு நம்ம மூவ் ஆகிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ திரும்பவும் உங்களை ரிமைண்ட் பண்றேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருமே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் மூவில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர்.